ஊக்கப்பருவம் வேணும் தன்னாக்குன்னு உங்களுக்கு என்ன
ஹலோ சுபஸ்ரீ இருக்கீங்களா? ஹலோ சுபஸ்ரீ இல்ல சார். ஹலோ 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 எஸ் சார், நீங்க ஆடிபிள் தான். ஓகே, கேன் யூ ஸ்டார்ட்? கேன் வி வெயிட் ஃபார் 10 more minutes? Okay, done. Wait here. Sir, I'm joined, sir. Shall we start? Yeah, Sushri, we can. Okay, so please go ahead. Hi everyone, good afternoon. Bhuvaneshwaran from ASUS. ஸோ நம்ம மந்த்லி ட்ரைனிங்ஸ் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வி ஹேவ் ஆல்ரெடி நிறைய வந்து ஏசுஸோட டெக்னாலஜிஸ் கீ செல்லிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன் திஸ் ஆர்டர் வி ஆர் நவ் கோயிங் டு லுக் அபவுட் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இப்போ புதுசாக மார்க்கெட்டில் என்னென்ன டெக்னாலஜிஸ் வந்துருக்கு, அதை வந்து ஏசுஸில் எது இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பை செல்லிங் தி லேட்டஸ்ட் ப்ராடக்ட் டு தி அவர் எண்ட் கஸ்டமர் அப்படின்றத இன்னைக்கு செஷனில் வில் look throughout.
ஸோ ஏதாவது queries இருந்துச்சு, கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்டாப் பண்ணிட்டு என்ன வந்து உங்களோட queries கேளுங்க. ஐ கேன் அட்ரஸ் இட். என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், தெரியுதா? இஸ் இட் விசிபிள்? No, sir, it's not visible. Not visible, sir. We'll try once again. Is it visible now? No, sir. I think there's an internet issue. Yeah, now it is visible. Is it visible? Yeah, now it is. Okay. Yeah, visible, Thanks, sir. thanks, thanks. Now it's. Okay. ஸோ நீங்க இந்த ஸ்லைட்ல பார்த்துட்டு இருக்குதா, திஸ் இஸ் த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஏஎம்டி ரைசனோடது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணியாச்சு மார்க்கெட்ல. ஸோ யூ வில் ஸ்டார்ட் ரிசீவிங் தீஸ் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ ஏஎம்டியில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்குற என் கஸ்டமருக்கு நீங்க எந்த செக்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இன் யுவர் ஸ்டோர்? ஹலோ ஹலோ ப்ளீஸ், ஒரு ரெக்வெஸ்ட், ப்ளீஸ் லெட் இந்த செஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக வச்சுக்கலாம். ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ் தி செஷன்ஸ் இன் ஃபியூச்சர். ஸோ கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக கொண்டு போகலாம். ஏன்னா ஒன் வேயாக வந்து நான் மட்டுமே ப்ரெசென்ட் பண்ணிட்டு நான் மட்டுமே பேசிட்டு இருந்தேன்னா இட் வில் பி நாட் எஃபெக்டிவ் ஒன். ஸோ ப்ளீஸ் கம் அப் வித் யுவர் ஆன்சர்ஸ். நீங்கள் உங்களோட ஸ்டோருக்கு வர்ற கஸ்டமருக்கு லேட்டஸ்ட் ஏஎம்டி அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறது என்ன சீரீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஐ திங்க் தேர் இஸ் நோ ஆன்சர்ஸ். ஸோ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நவ் Ryzen AI 9 வந்துடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைசனில் வந்துட்டு 7000 சீரியஸ், 6000 சீரியஸ், 8000 சீரியஸ், இந்த மாதிரி 1000 சீரியஸ் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ வந்து ஏஎம்டி வந்து அவங்களோட நேமிங் ரூல் எப்படி மாற்றிருக்காங்கன்னா ஏஎம்டி Ryzen AI அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏஐக்கு அப்புறம் AI7, AI9 அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ப்ராசர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏஎம்டியில் Ryzen AI 9 வந்து இட் இஸ் லேட்டஸ்ட் ஒன். ஸோ அதில் வந்து HX 300 சீரிஸ் அப்படிங்கிறது இப்போ அப்டேட்டட் ஒன். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து NPU டாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் NPUன்றது தான் வந்து தட் இஸ் அ யூனிட் விச் இஸ் ஹேண்ட்லிங் தி AI ஒர்க் லோட்ஸ். ஸோ எல்லா ப்ராசஸர்லையும் எப்படி வந்து CPU பார்ட் வந்து கம்ப்யூட்டிங் ஒர்க் லோட் பார்க்குதோ, எல்லா ப்ராசஸர்லையும் எப்படி வந்து இன்டகிரேட்டட் GPU வந்து கிராஃபிக்கல் லோட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோ, அது மாதிரி இப்போ வர்ற AI ப்ராசஸர்ல வந்து பார்த்தீங்கன்னா NPUன்னு சொல்லி ஒரு யூனிட் கொடுக்குறாங்க. அந்த யூனிட் தான் வந்து AI ரிலேட்டடான ஒர்க் லோடெல்லாம் கஸ்டமர் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒர்க் லோடை மட்டும் ஹேண்டில் பண்ணுற யூனிட்டோட பேர் தான் NPU. ஸோ NPU இஸ் நத்திங் பட் நியூரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ இந்த நியூரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து ஆல்ரெடி வர்ற AMD Ryzen 9 89 சீரீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் த ஹைலைட் இஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த NPUவோட கேப்பபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 16 டாப்ஸ். 16 டாப்ஸ் அப்படின்னா தட் இஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ யூஸ்வலி வந்து நம்ம ப்ராசஸரை வந்து வி வில் சே இன் GHz இவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகுது, அவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வி வில் யூஸ் அவர் GHz டு மென்ஷன் தி ஸ்பீட் ஆஃப் தி ப்ராசஸர். ஸோ இப்போ இந்த NPUவோட ஸ்பீடை வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி measured by tops. So tops அப்படின்னா that is trillions of operations per seconds. So trillions of operations அப்படின்னா இப்போ Ryzen 9 8945HS ப்ராசஸர்ல இருக்கிற NPUவால 16 டாப்ஸ் per seconds வந்து ஹேண்டில் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அதில் வந்து 16 trillions of operations ஒரு செகண்டுக்கு அந்த NPUவால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ வரக்கூடிய AI ப்ராசஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருந்தோம் நம்மளோட ஸ்னாப்டிராகன் குவால்காம்ல வரக்கூடிய ஸ்னாப்டிராகன் எக்ஸ் எலிட் ப்ராசஸர் வச்சு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த எக்ஸ் எலிட் ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தட் ஹேஸ் அ 45 டாப்ஸ். ஸோ ஏஎம்டியோட இந்த AI 9 HX வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 45 டாப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டாப்ஸ் ஃபார் NPU. ஸோ லிட்டரலி சொல்லணும்னா AI ஒர்க் லோட் பண்ணுறதுக்கு இருக்கிறதுலேயே பவர்ஃபுல்லான ப்ராசஸர் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர், அதாவது லாஸ்ட் மந்த் வரைக்கும். ஸோ
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AMD அவங்களோட ப்ராசஸரில் இந்த NPU யூனிட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. 16 டாப்ஸ்ன்றதை இப்போ 50 டாப்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ 50 டாப்ஸ் அப்படின்னா பர் செகண்டுக்கு ஒரு செகண்டுக்கு இந்த ப்ராசஸரால் 50 trillions of operations, especially for only for AI workloads. ஏஐயோட ஒர்க்லோடுக்கு மட்டும் அவங்களால இப்போ 50 trillions per second வந்து ஹேண்டில் பண்ண முடியுது throughout this AMD Ryzen AI 9HX 300 series processor ஆகும். அண்ட் இதோட TDP அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா it will run around 28 to 54 watt வரைக்கும் ரன் ஆகுது. அண்ட் இதோட IGPU அதாவது இன்டகிரேட்டட் GPU பற்றி சொல்லணும்னா it has a Radeon 800AM, so which is a one of the latest powerful integrated graphics அப்படின்னு சொல்லலாம். ஸோ which can handle up to designing, editing அந்த மாதிரி ஒர்க் கூட இந்த ப்ரௌசர் வச்சு பண்ண முடியும். அண்ட் இதோட ஜென் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் பில்ட் ஆன் தி 3rd generation AI. ஸோ ஏன்னா AMD வந்து ஆல்ரெடி தே ஹேவ் ஸ்டார்டட் தேர் AI ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7000 சீரீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் தெம் அவங்களோட ப்ராடக்ட்ல இட் இஸ் a 3rd generation of AI ப்ராசஸ். ஸோ which is an improved one focused for the AI workloads customers. So this is what the naming rule what we discussed already. And these are all the highlights from the processor. That is in the processor we have 50 tops for NPU, which is XDNA 2 architecture built பண்ணிருக்காங்க. And next gen CPU அதாவது இந்த ப்ராசஸர்ல வந்து பாத்தீங்கன்னா up to 12 cores and 24 threads வரைக்கும் சீரிஸ் கிடைக்குது. And இதுல வந்து up to 16 compute units இருக்கு. So that will used for better GPU performance, which means the integrated graphics ஓட performance வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா we are talking about the next level AI PC in ASUS. ஸோ ஏசூஸும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோ, எப்படி இண்டஸ்ட்ரி வந்து அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்காங்களோ, அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசூஸ் இஸ் கிவிங் தேர் நெக்ஸ்ட் லெவல் AI PCs. ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் வில் சே தே வில் ஹேவ் அ AI PC அப்படி சொல்லுவாங்க. ஸோ AI PC அப்படின்னா எல்லா AI PCயும் ஈக்குவலா அப்படின்னா ஏஐன்னு சொல்ற எல்லாரோட பிசிஸும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஸோ ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வர்றப்போ நீங்க வந்து பார்க்க வேண்டிய விஷயம் இந்த டாப்ஸ் தான். ஸோ அதுவும் பர்டிகுலர்லி அந்த என்பியூ பார்ட். ஸோ என்பியூங்கிற யூனிட் தான் வந்து ஆக்சுவலா உள்ள இருக்கிற ஏஐ ஒர்க்லோட பார்க்க போற ஒரு யூனிட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாரோட மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல மெட்டான்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்து மெட்டா இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏஐ சாட்போட். ஸோ நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டு அந்த மெட்டாவை ஓப்பன் பண்ணி நீங்கள் இமேஜின் பண்ணுற எந்த மாதிரியான விஷயத்தையும் அதால் வந்து ஒரு ஃபோட்டோவாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அ ஃபோட்டோ ஆஃப் தட் க்ரையிங் டைகர் ப்ளஸ் ஸ்மைலிங் டாக், இல்லை வந்து ஏதோ ஒன்று ஐ ஸ்கூல் வேல்கனோ, இந்த மாதிரி எதெல்லாம் நடக்க முடியாதோ அதெல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனான ஒரு ஃபோட்டோ நீங்கள் கேட்டால் கூட தட் கேன் கிரியேட் ஃபார் யூ. ஸோ தட் இஸ் மெட்டா. ஸோ பேசிக்கலி இந்த மெட்டா எப்படி ஒர்க் பண்ணணும்னா நம்மக்கிட்ட இந்த இன்புட் வாங்கிட்டு that will take the data from cloud, because மெட்டாவோட கிளவுடுக்கு போயிட்டு அங்க அது ஒர்க் பண்ணி தென் அங்க இருந்து ரிசல்ட்டை ரிட்ரைவ் பண்ணி நம்ம மொபைல்ல கொடுக்குது. விச் மீன்ஸ் நம்மளோட மொபைலோட ப்ராசஸர்ல ஏஐ கேப்பபிலிட்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தட் இஸ் அ கிளவுட் பேஸ்ட் ஏஐ. பட் என்பியூ அப்படிங்கிற பார்ட் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் அ யூனிட் விச் கேன் ஹேண்டில் த ஏஐ ஒர்க்லோட்ஸ் ஆன் த சிஸ்டம் இட் செல்ஃப். சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லேப்டாப்ல என்பியூ யூனிட் இருந்துச்சுன்னா என்கிட்ட இன்டர்நெட் இல்லாமலே என்னால் ஒர்க் லோட்ஸ் பண்ண முடியும் ஏஐ ஒர்க் லோட்ஸ்லாம். ஸோ அந்த என்பியூவோட ஸ்பீடு என்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பிசியோட ஏஐ கேப்பபிலிட்டி என்னங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஸோ காம்படிஷன்ஸ்னு வரப்போ தே வில் கால் தேர் ப்ராசஸர்ஸ் லேப்டாப்ஸ் லைக் ஏஐபிசின்னு சொல்லலாம். பட் தட் இஸ் நாட் ரியலி ஏஐபிசிஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கோபைலட்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ கோபைலட் இஸ் அ ப்ரீ-பண்டில்ட் அப்ளிகேஷன் தட் இஸ் பவர்ட் பை விண்டோஸ். பை டிஃபால்ட்டாக வரக்கூடிய எல்லா பிசிஸ்லையுமே இப்போ உங்களுக்கு கோபைலட் அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ கோபைலட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் சிமிலர் லைக் மெட்டா. ஸோ மெட்டா மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ண போது. நீங்கள் ஏதாவது ஒன்று ஒரு எக்ஸலை வந்து சமரைஸ் பண்ணணும், இல்லை ஒரு வெப்சைட் சமரைஸ் பண்ணணும்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து பண்ணி கொடுக்கும் இந்த கோபைலட்டுங்கிறது. ஸோ தட் டசன்ட் மீன்ஸ் தட் இஸ் அ ஏஐபிசி. அது ஏஐபிசி கிடையாது. தட் இஸ் அ கிளவுட் கோபைலட். தட்ஸ் இட். ஸோ அதில் வந்து இன்டர்நெட் இல்லைன்னா அந்த கோபைலட் வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் அந்த பிசியில் வந்து எந்த ஒரு ஏஐ ஒர்க்கும் நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஏஐ பிசிஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 10 டாப்ஸ் வந்து அதோட என்பிஓ யூனிட்ல, அதாவது அந்த ப்ராசஸரில் என்பிஓ இருக்கும். பட் அந்த என்பிஓட டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10+ இருக்கும்.
10 டாப்ஸ் 12 டாப்ஸ் 16 டாப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுலலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேலை பார்க்க முடியும். தட் இஸ் லைக் கோபைலட் கீ வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த கோபைலட்லயே இன்னும் கூட கொஞ்சம் எஃபிஷியன்டான நீங்க ஒர்க் பார்க்க முடியும். தட் இஸ் நெக்ஸ்ட் லெவல் ஏபிசிஸ். ஸோ வென் இட் கம்ஸ் டு கோபைலட் பிளஸ் பிசி, ஸோ இது வந்து கோபைலட், இது வரைக்கும் வந்து கோபைலட் பிளஸ் பிசி, கோபைலட் பிசி. ஸோ அதுக்கு மேல இருக்கிறது தட் இஸ் கோபைலட் பிளஸ் பிசி. ஸோ இந்த கோபைலட் பிளஸ் பிசியோட நீட் என்ன, பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா that will have 40 plus tops in NPU. So 40 plus tops இருக்கிற எல்லா பிசியுமே that you can call as a Copilot plus. So the benefit is that can generate the own AI result on the PC itself. இன்டர்நெட்டே இல்லைனா கூட உங்ககிட்ட ஒரு AI டிசைனிங் சாஃப்ட்வேர் இருக்குன்னா you can open the AI designing software and you can start doing the AI workloads on the PC itself without any internet and without any cloud connections. So that is the benefit of high tops NPU units. So ASUSல வரக்கூடிய high tops NPU units வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்னா you can even run recall மாதிரியான benefits on Microsoft இல்ல co-creator. So உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் co-creator is one of a AI creation software, not a software, that is an option. ஸோ இது வந்து நம்மளோட MS பெயிண்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் AI ஒர்க்லோட்ஸ் ஃப்ரம் பெயிண்ட் இட் செல்ஃப். ஸோ லைவ் கேப்ஷன்ஸ், ஸ்டூடியோ எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே உங்களுக்கு 40 plus டாப்ஸ் இருக்கிற பிசியில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ தட் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் ஹை டாப்ஸ். ஸோ கமிங் டு த நியூ லான்ச், இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆஸ் ஆஃப் நவ் த டாப்ஸ், என்பியூஸ், வாட் இஸ் AI, இல்லை வந்து whatever we discussed, ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? Okay, I think it's good to go. So coming to the new launches. So நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா very recently we have launched a product that is Tough Gaming A14. So உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி we have Tough Gamingல வந்துட்டு 15 inches gaming laptops நம்ம வந்து கொடுத்துட்டு இருந்தோம். So now we are coming into the 14 inches form factor. 14 inches form factorல காம்படிஷன் லேப்டாப் இல்லையா, என்ன இதுல ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னா, no, not about the form factor but about the configuration. So 14 inches form factorல இவ்வளோ போர்ட்டபிளான பவர்ஃபுல்லான இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் கொடுக்க முடியும்னா that is the challenge thing with ASUS. Let me play this video for you, just have a look. வேற லிங்க் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அனுப்புறீங்களா? நான் அனுப்பி சொல்றேன். So as you seen in the video, this is a latest product for the kind of customers who are all in gaming. So gamers நீங்க வந்து இந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ணலாம். Why? Because of the configuration. ஏன்னா இது வந்து டஃப் கேமிங் லேப்டாப், உங்களுக்கு தெரியும் டஃப் கேமிங்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ த சிமிலர் வே வி ஹேவ் அ ஹை கான்ஃபிகரேஷன் இன் திஸ் டஃப் கேமிங் A14 சீரீஸ்ல. அண்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஸோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த லேப்டாப் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வி ஹேவ் இம்ப்ரூவ்ட் அவர் டெக்னாலஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளே பார்ட். ஸோ அதனால நீங்க இதை கிரியேட்டர்ஸ் கூட சஜஸ்ட் பண்ணலாம். ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஃபேக்டர், ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு கேரி எனிவேர். அவங்களோட காலேஜ் பேக்ல வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு வர்றதுக்கு வெயிட்லெஸ் மாடல், பட் ஸ்டில் ஹேஸ் அ ஹை பர்ஃபார்மன்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் இன்சைட். லைக் இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ், ட்ரிபிள் ஈஸி, any category students can use this laptop because of the configuration. And then வந்து பாத்தீங்கன்னா it will be suitable for business peoples as well, by because of the premium look and the நல்ல battery life இருக்குது. And then it has a low weight model, so it is very easy to carry anywhere, can be lovable by any business peoples. So you can suggest this laptop for all these category peoples. So coming to the design part, இப்படிதான் அந்த லேப்டாப் இருக்க போகுது. ஸோ இட் ஹாஸ் அ நியூ டெரைன் சேசிஸ் டிசைன்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு டஃபோட லோகோ இருக்க போகுது அண்ட் இட் ஹேஸ் ஸ்பெஷலி இட் ஹேஸ் அ 180-degree hinge ஓப்பன். ஸோ கேமிங் லேப்டாப்பில் ஃபர்ஸ்ட் டைம் we are coming up with a 180-degree hinge. ஸோ டஃப் கேமிங்ல வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு 180-degree hinge கிடையாது. இதில் நம்ம வந்து 180-degree hinge கொடுக்க போகிறோம். The benefit is you can share the content to the opponent very easily as well as it has a steadiness of high hinge. ஸோ இந்த ஹிஞ்ச் வந்து உங்களுக்கு 180-degree வரைக்கும் ஓப்பன் ஆக போகிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இட் வில் வெரி ஃப்ளெக்சிபிள். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் யூ டோன்ட் வரி அபவுட் ஹேண்ட்லிங் திஸ் லேப்டாப். And it has a Jagger gray color option, which is a very unique color on the tough gaming laptops. So talking about the thickness, in the laptop or thickness on the pathina, it will be 1.69 centimeters. So this is the thickness. So thickness on the pathina, it is 1.6 and weight in Bagarpo, it has a 1.46. So 1.4 kg. நீங்கள் காம்படிஷனில் எங்கே போய் என்ன காம்படிஷன் எடுத்து பார்த்தாலும் இவ்வளோ கான்ஃபிகரேஷனோட எந்த 1.4 kg லேப்டாப்பும் நீங்கள் பார்க்க முடியாது. I won't say there is no 1.4 kg models. 1.4 kg மாடல்ஸ் வந்து காம்படிஷன்ஸ்ல இருக்கு. பட் ஸ்டில் இவ்வளோ பவர்ஃபுல்லான கிராஃபிக் கார்டெலாம் உள்ள வச்சு நல்ல பெட்டர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துட்டு அண்ட் 1.4 kg வெயிட்ல ஃபால் அண்டர் ஆவாங்களான்னா they won't have models like this. So this is the summary of the design. So designல வந்து பாத்தீங்கன்னா we have improved our backside panel. So இதுல வந்து vents வந்து improve பண்ணிருக்கோம் for better cooling. And then வந்து பாத்தீங்கன்னா we have a larger trackpad. So trackpadல ஒரு பெனிஃபிட் இருக்கு. அது என்னன்னா இந்த trackpadல வந்து we have included 16:10 ratio. So in the height and width வந்து பாத்தீங்கன்னா we have introduced 16:10 ratio in trackpad. So displayல already we have a 16:10 display. ஸோ நம்மளோட டிஸ்பிளேயோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இது 16:10 இருக்கும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் இந்த ட்ராக் பேடில் நீங்கள் இங்கே கை வச்சிங்க அப்படின்னா யுவர் கர்சர் வில் பி எக்ஸாக்ட்லி இன் திஸ் லொகேஷன். ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வர்றப்போ இந்த எண்டுக்கு நீங்கள் வர்றதுக்குள்ள அது சேம் வே யூ கேன் ரீச் திஸ் எண்ட் இன் தி டிஸ்பிளே. ஏன்னா யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல இந்த எண்ட்ல இருந்து இந்த எண்டுக்கு நம்ம ட்ராக் பண்ணோம்னா நம்ம ட்ராக் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னாவும் நம்மளோட கை வந்து இந்த ட்ராக் பேடை விட்டு வெளியே போயிடும். அகைன் மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் வந்து இங்கேருந்து திரும்ப ட்ராக் பண்ணணும். அப்போதான் அகைன் இந்த பேலன்ஸ் இருக்கிற ஏரியா வந்து ட்ராக் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் மிஸ்மேட்ச் ஆஃப் தி ஸ்க்ரீன் அண்ட் தி ட்ராக் பேட். ஸோ இதில் வந்து வி ஹேவ் அ கனெக்ஷன் பிட்வீன் தி ட்ராக் பேட் அண்ட் தி டிஸ்பிளே லைக் சேம் ratio யூஸ் பண்ணிருக்கோம். that is 16:10 ratio. That is one of the benefit for the creators who love this, use their tools to edit. So அவங்களுக்கு நீங்க you can highlight this point. And we have a aluminum A part. So in the A part வந்து it is a thin aluminum and this is the hinge design. You can see hinge design is being changed. So talking about the display, we have 2.5K resolution. So நம்ம டிஸ்பிளேல வந்து கேமிங் லேப்டாப்ல 2.5K resolution தரும். This is the highlight you have to talk. ஏன்னா 2.5Kல வந்து டிஸ்பிளேஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா yes is there, but in gaming laptop that is the question. So we have 2.5K resolution ஓட 165 Hz refresh rate இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நீங்க கிரியேஷன்ல இருந்துச்சுங்கன்னா இந்த 2.5K ரெசல்யூஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல நீங்க வந்து கண்டென்ட் கிரியேட்டரா இல்லாம கண்டென்ட் கன்சியூமரா இருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய மூவி பாக்குறவரா இருந்தீங்கன்னா யூ கேன் என்ஜாய் திஸ் 2.5K ரெசல்யூஷன். அண்ட் த சேம் டைம் யூ கேன் என்ஜாய் தி 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஃபார் யுவர் ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம்ஸ். கேம்ஸ் விளையாடுறவங்களுக்கு நல்லா தெரியும் ஹை ரேட் ரெஃப்ரெஷ் ரேட் எவ்வளவு முக்கியம். ஸோ வி ஆர் கிவிங் திஸ் 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் as well as we are giving 3 milliseconds response time. So ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் the response time and it has a 100% DCI, 100% sRGB color gamut for the photo editors, video editors, content creators. இவங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது நல்ல ஒரு கலர் gamut உள்ள டிஸ்பிளே. So it comes with a 100% sRGB color gamut. And we have NVIDIA G-Sync technology இருக்கு. நான் சொன்ன மாதிரி 16:10 ratio டிஸ்பிளே இருக்கு and it has a 88% screen to body ratio. இந்த ஓவரால் டிஸ்பிளே சைஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா 88% we have a viewing area. அதாவது இந்த பெசில்ஸோட சைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி பண்ணிருக்கோம். இந்த சைஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா we have reduced to its ultra max.
So talking about the keyboard, it has a silent keyboard, which is very noise on it will keep less than 30 dB when you type, and it has a full one zone white backlit keyboard. So in the இதுல வந்து white backlit தான் இருக்கும். That this is not a RGB keyboard. This is a white backlit keyboard and it is a single zone. You can control in a same way. And the special thing is we have 20 million keystrokes for the lifetime. இந்த ஒவ்வொரு கீயையும் நீங்க வந்து you can press up to 20 million keystrokes. It is not a small thing. I would say there is no other competitions laptops are there with 20 million key press. Any brand, you cannot have this. 20 million key press or lifetime ஓட எனக்கு கீபோர்டு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா you can have a mechanical keyboard or you can have a gaming keyboard separately. டெஸ்க்டாப்ல கனெக்ட் பண்ணுவோம்ல நம்ம அந்த கேமிங் கீபோர்டு இந்த மாதிரி டெடிகேட்டட் கீபோர்ட் அது வேணா வாங்கலாம். அதுல வந்து 20 மில்லியன் 30 மில்லியன் 50 மில்லியன் கூட கொடுக்குறாங்க. பட் ஆன் அ லேப்டாப் மேல வர்ற கீபோர்ட்ல 20 மில்லியன் எந்த கம்பெனி தராங்கன்னு கேட்டீங்கன்னா the one and only brand is Asus. No other brands are giving this. நீங்க என்ன கேமிங் மாடல் வேணா எடுத்துக்கோங்க. யூ கேன் டேக் ப்ரொடேட்டர், ஒமேன், இல்ல வந்து லீஜியான், G3, எனி லேப்டாப் that will come around 10 million key press, which is double the time of competitions. So this will gives you a extra life for your laptop that you can say this is a high durable laptop in the industry. So coming to the configuration, இந்த லேப்டாப் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, AMD Ryzen AI 9HX, அதாவது AI ப்ராசஸர், அந்த ப்ராசஸரோட வருது இந்த லேப்டாப். Then it has a paired up with RTX ஓட 4060 கிராஃபிக் கார்டோட வருது, which means உங்களுக்கு AI ப்ராசஸர் கொடுத்துருக்குற அதே டைம்ல we are coming up with a paired up of 4060 கிராஃபிக் கார்டு. So high workloads எந்த மாதிரியான யூசரா இருந்தாலும் சரி, it can be a AI ஸ்டூடெண்ட், மெஷின் லேர்னிங், இல்ல வந்து AI கிரியேட்டர், யாரா இருந்தாலும் இதை விட இப்போதைக்கு பவர்ஃபுல் கான்ஃபிகரேஷன் இன் கன்சியூமர் செக்மெண்ட்ல தேர் இஸ் நோ அதர் கம்பெனிஸ் ஆர் கம்மிங் அப் வித். ஸோ மேபி கன்சியூமர்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா வித் 50 டாப்ஸ் NPU ப்ராசரோட பேட் வித் RTX கிராஃபிக் கார்டோட எந்த கம்பெனில லேப்டாப் இருக்கா ஆஸ் ஆஃப் நவ்னா இட் இஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ வி ஹேவ் தி ஹையஸ்ட் கான்ஃபிகரேஷன் எவர் ஃபார் தி AI users. You can suggest this, and especially it has a 100 watt TGP on the graphic card part. So this is already we discussed. So this is we already discussed about the weight and the thickness of the laptop, but the highlight thing is இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா 110 wattல ரன் பண்ண முடியும், 110 wattல ரன் பண்ண முடியும். This is what the highlight about this weight. So 110 wattல வந்து டர்போ மோட்ல ஒரு லேப்டாப் ரன் ஆகுது, தட் இஸ் இன் 1.4 kg வெயிட்ங்கிறது, தட் இஸ் தி சேலஞ்சிங் திங் இன் தி இண்டஸ்ட்ரி. So it will gives you a better best ever performance result in terms of in terms of a 14 inches form factor as well as 1.4 kg lightweight models. So we have reduced the size of the laptop 15 inches length 14 inches குறைச்சிருக்கோம், but still we are giving this flexibility. You can see we have dual SSD slots. ரெண்டு SSD ஸ்லாட் இருக்கு, ரெண்டுமே வந்து ஃபுல் சைஸ் NVMe, ஷார்ட் சைஸ் கூட கிடையாது. இட் இஸ் a full size NVMe. So one slot can support up to 2 TB, which means this laptop can go up to 4 TB of internal storage in terms of NVMe system. And we have models like in the model வந்து LPDDR5 RAM கொடுக்குறோம், which has a 7500 MHz on RAM. So 7500 MHz RAM தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே highest frequency RAM that is available on this laptop with a dual channel technology, and it has up to 32 GB of RAM. So 32 GB RAM இருக்கு and we have 16 GB as well. So this is about the design part. So இது நம்மளோட
D part. So D part எடுக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி we have increased the vents in the laptop. ஸோ நிறைய வெண்ட் கொடுத்தாச்சு. எவ்வளோ வெண்ட்னு கேட்டிங்கன்னா that is 1158 கூலிங் வென்ட்ஸ் இந்த லேப்டாப்ல இருக்கு ஓவராலா. 1158 வெண்ட் வந்து இந்த லேப்டாப்போட டி பேனல்ல கொடுத்துருக்கோம் ஃபார் தி பெட்டர் கூலிங். ஏன்னா it has a powerful configuration inside. Since it has a powerful configuration inside, it can create more heat. ஸோ அந்த ஹீட் டிசிபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபென்ஸ் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா it cannot perform. So that's why ASUS has ensured you a cool ever laptop for the high configurations laptop like this by increasing the vents on the D panel. ஸோ இப்போ இந்த லேப்டாப்போட ஏர் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ யூ கேன் ஹாவ் அ பெட்டர் ஏர் ஃப்ளோ ஆஸ் வெல் ஆஸ் வெயிட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் பை 72% வந்து தின்னர் ஆக்குறது மூலமா 27% நம்ம வந்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். So this is how our cooling system is working. So ASUS technologies பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். We are highly strong in this point. Highly strong in this point. That is நம்மளோட கூலிங் சிஸ்டம் தான் ASUSோட சக்சஸ் ஃபேக்டர். பிகாஸ் ஏன்னா இவ்வளோ ஹை கான்ஃபிகரேஷன் கொடுக்குறப்ப காம்படிஷன்ஸ்ல இருக்கிற பிரச்சனையே என்னன்னா தே கேனாட் கூல் டவுன் தி லேப்டாப் ஆஸ் மச் அஸ் ஹவு ASUS இஸ் டூயிங். ஸோ என்ன பார்த்தோம்னா இந்த 14 inches லேப்டாப்ல வி ஆர் கம்மிங் அப் வித் 2 ஃபேன்ஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 volt ஃபேன்ஸ். அண்ட் இட் ஹேஸ் ரெண்டு ஃபேன்லையுமே எவ்ரி இண்டிவிஜுவல் ஃபேன்ஸ் ஹேஸ் 89 blades இன்சைட். ஸோ ரெண்டு ஃபேன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ரெண்டுலையுமே 89 பிளேடு வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இருக்கு. ஸோ தட் இஸ் என்ஷூரிங் தி பெட்டர் ஏர் ஃப்ளோ ஆன் தி லேப்டாப். ஸோ ஏர் ஃப்ளோன்னு வர்றப்போ இட் டேக்ஸ் இன்புட் ஃப்ரம் தி கீபோர்ட் சைட் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் இதில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் இட் இஸ் டேக்கிங் இன்டேக் ஃப்ரம் கீபோர்டு பேனல்ல இருந்து எடுக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் பேனல் அதாவது டி பேனல்ல இருந்தும் இன்புட் எடுக்குது. ஸோ இந்த ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தி மதர் போர்டு ஃபுல் ஏரியா ஆஃப் தி மதர் போர்டில் வந்து இந்த ஏர் இன்டேக் வந்து இருக்க போகுது. அண்ட் வந்து பார்த்தோம்னா நமக்கு பேக் சைடில் ஃபுல் சைஸ் ஆஃப் ஹீட் சிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா ஏர் ஃப்ளோ வந்து உள்ளே எடுக்கிற கூல் ஏரை வந்து உங்களுக்கு ஹாட் ஏராக வெளியே தள்ள போகுது. அண்ட் எஸ்பெஷலி டவுன் சைடு வந்து பார்த்தோம்னா வி ஹேவ் அ டஸ்ட் ஃபில்டர். ஏன்னா வெளியே இருந்து ஏர் எடுக்கிறப்போ தேர் இஸ் அ சான்ஸ் டு டஸ்ட் வந்து உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வி ஹேவ் தி டஸ்ட் ஃபில்டர். And we have our anti-dust cooling technology on the fan as well. In case dust உள்ள போயிடுச்சுனாலும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணி அனுப்புறதுக்காக செல்ஃப் கிளீனிங் டெக்னாலஜி நம்ம வச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் திஸ் லேப்டாப். ஸோ காப்பர் பைப்போட ஃபின்ஸ் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.1 mm விச் இஸ் வெரி 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 லீஸ்ட். இதுக்கு கீழே சைஸ் கம்மி பண்ணவே முடியாது, அவ்வளோ ஒரு கம்மியான சைஸ் வி ஹேவ் ஆன் தி ஃபின்ஸ். ஸோ அல்ட்ரா தின் ஃபின்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்ப த்ரோ ஜாஸ்தி இருக்கும். லேப்டாப்பை விட ஜாஸ்தி டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த ஏர் வந்து வெளியே போகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தின் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஏர் ப்ரெஷர் கம்மியாகிறப்போ இந்த ஹாட் ஏர் வந்து உங்கள் லேப்டாப்பை விட்டு ரொம்ப தூரம் போகாது, பக்கத்துலேயே இருக்கும். ஸோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சர்ஃபேஸ் வந்து ஹீட்டாகவே இருக்கும். பட் இங்கே நம்ம வந்து தின் பண்ணுறதுனால வி ஆர் இன்க்ரீசிங் தி ப்ரெஷர் ஆஃப் தி ஏர். ஸோ இந்த வெளியே போகிற ஏரோட ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறதுனால இட் வில் கோ ரொம்ப தூரம் வந்து இந்த ஏர் இந்த ஹாட் ஏர் வந்து வெளியே போயிடும். So this is how we are ensuring this better cooling. And நம்மகிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கு தட் இஸ் 0 dB ambient cooling டெக்னாலஜி. என்னன்னா இந்த ஸ்பின் ஆகிட்டு இருக்க ஃபேன் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல லைக் நீங்க சைலண்ட் மோட்னு ஒரு மோட் இருக்கு, அந்த மோட்ல போட்டு லேப்டாப் யூஸ் பண்றப்போ CPU அண்ட் GPUவோட கம்பைன்ட் டெம்பரேச்சர் வந்து ஒரு 50 டிகிரிக்கு கீழே போறப்போ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கோஸ் ஆஃப், கம்ப்ளீட்லி ஆஃப் ஆயிடும் இந்த ரெண்டு ஃபேனுமே. ஸோ ரெண்டு ஃபேனும் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அதுலேருந்து வரக்கூடிய நாய்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. தட் இஸ் 0 dB. ஸோ யூஸ்வலி வந்து நாய்ஸ் வந்து டிபியில் தான் மெஷர் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் வை 0 dBயில் இருக்கிறதுனால வி கால் திஸ் அஸ் 0 dB ambient cooling டெக்னாலஜி. த பெனிஃபிட் இஸ் சைலண்ட் என்விரான்மெண்ட்ல லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணாலும் கஸ்டமருக்கு எந்த ஒரு நாய்ஸும் தெரியாது ஒன்று. ரெண்டாவது இந்த மாதிரி ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆகுறதுனால இட் வில் சேவ் தி பேட்டரி லைஃப். ஸோ கேமிங் லேப்டாப் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை என்னன்னா பேட்டரி சீக்கிரமா ட்ரைன் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ரீசனால. ஸோ அது எல்லாமே அனலைஸ் பண்ணி வி ஆர் கம்மிங் அப் வித் திஸ் டெக்னாலஜி தட் இஸ் கால்ட் அஸ் 0 dB ambient cooling technology. Then by reducing the laptop size, we never compromise on the connectivity part. So we have all the connectivity ports
ஸோ இந்த லேப்டாப்ல ஒரு சேஞ்ச் என்னன்னா we have changed the power jack into the slim jack. ஸோ யூஸ்வலாக நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பேரல் பின் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டோம் ஏன்னா இந்த திக்னஸ் ஆஃப் தி லேப்டாப் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கிறதுனால we have changed the slim power jack. அண்ட் HDMI 2.1 இருக்கு. டைப் சியில் வந்து USB 4 இருக்கு. ஸோ USB 4ஓட பெனிஃபிட் என்ன, Thunderbolt 4ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இட் வில் ஒர்க் ஆன் தி USB 4. ஏன்னா Thunderbolt 4ங்கிறது இட்ஸ் அ ட்ரேட் நேம் பை இன்டெல். ஸோ இன்டெலோட லேப்டாப்ல தான் உங்களுக்கு Thunderbolt 4ங்கிற நேம் யூஸ் பண்ணுவாங்க. சின்ஸ் இட்ஸ் AMD லேப்டாப் வி ஆர் யூசிங் திஸ் டைப் சி USB 4. ஸோ நீங்க கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க Thunderbolt 4 வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ தட் யூ கேன் டூ வித் தி USB 4 as well. ஸோ வி ஹேவ் டைப் ஏ USB கூட கொடுத்துருக்கோம். அதில் Gen 3.2ல கொடுத்துருக்கோம் விச் இஸ் லேட்டஸ்ட் ஒன். அண்ட் ஆடியோ ஜாக் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு. ஸோ ரைட் சைட் பேனல்லையும் வந்து USB 4, டைப் சி USB அண்ட் தென் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட். ஸோ ஏன் நான் வந்து ஆரம்பத்தில் கிரியேட்டர் கூட நீங்கள் இந்த லேப்டாப் சஜஸ்ட் பண்ண முடியும் சொன்னேன்னா பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். தே கேன் கனெக்ட் தேர் மெமரி கார்டு டைரக்ட்லி டு தி லேப்டாப். So benefit is they can have a 312 Mbps speed of data transfer. So SD card ல இருந்து 312 Mbps ல data transfer பண்றதுங்கிறது it is not a simple thing. That is a high pitch point for the creators. Then coming to the part of camera. So camera பார்ப்போம் நம்மகிட்ட already 1080p camera தான் இருக்கு. That is continuing in this and we have the 3D NR technology. So 3D NR technology ஓட benefits என்னன்னு கேட்டீங்கன்னா you can have all these benefits. ஸோ பேக்ரவுண்ட் இந்த மாதிரி வந்து பிளர் பண்ண முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் கரெக்ஷன். இன்கேஸ் வந்து பேக் சைடில் இந்த மாதிரி விண்டோஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து யூஸ்வலாக ஷேடோ விழும். ஸோ அதை வந்து இந்த கேமரா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்டில் வந்து வெளிச்சம் ஜாஸ்தி இருக்கு, விண்டோஸ் இருக்கு, இருந்தாலுமே இவங்க ஃபேஸில் வந்து ஷேடோ விழலை. விச் மீன்ஸ் இந்த கேமராவோட 3D டெக்னாலஜி வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிடுச்சு. தென் வி ஹேவ் நாய்ஸ் ரிடக்ஷன். ஸோ இமேஜஸ்ல இந்த மாதிரி நாய்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை கூட அதை ஆட்டோமேட்டிக்காக ரிடக்ஷன் பண்ணிட்டு ஒரு ஃபைன் இமேஜ் உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு கொடுக்கும். தென் கேஜ் கரெக்ஷன்ஸ். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி இருந்தால் கூட உங்களோட ஐபால்ஸை வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் கேமராவை பார்க்குற மாதிரி காட்டும். தட் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் கேஜ் கரெக்ஷன். ஒன் ஆஃப் தி பெனிஃபிட் ஃப்ரம் 3D டெக்னாலஜி. மோஷன் ட்ராக்கிங். இன்கேஸ் நீங்கள் மூவ் ஆகுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களை ரீஃப்ரேம் பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் ஃப்ரேமை வந்து கட் பண்ணி விட்டு உங்களை சென்டராக வச்சுக்கும். ஸோ தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் மோஷன் ட்ராக்கிங் அண்ட் அப்பியரன்ஸ் ஃபில்டர். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு பெஸ்ட் லுக் மேக்கப் அப்ளை பண்ண மாதிரி, ஒரு நேச்சுரல் மேக்கப் அப்ளை பண்ண மாதிரி, செல்ஃபி கேமரா மாதிரி ரொம்ப ரொம்ப இதாக இல்லாமல் ஒரு பேசிக்கான ஒரு நேச்சுரல் மேக்கப் இருக்கிற மாதிரியே நம்ம ஃபேஸ் எப்பயுமே கொடுக்கும். தட் இஸ் அ பெனிஃபிட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஃபில்டர். ஸோ இது எல்லாமே பை திஸ் 3D டெக்னாலஜி. ஸோ 3D இஸ் அ டெக்னாலஜி. 1080p is the resolution of the camera. So that doesn't mean 1080p ல வர எல்லா காம்படிஷன்லயும் இது இருக்குமா அப்படின்னா இல்ல. 1080p கேமரா கூட நம்ம இந்த 3D NRங்கிற டெக்னாலஜியை கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த 3D NRோட பெனிஃபிட்ஸ் தான் இது எல்லாமே உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன்லி அவைலபிள் ஆன் அவர் டஃப் கேமிங் லேப்டாப். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ வெரி வெல், டஃப் கேமிங் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டியூரபிள் product in the industry we can say, because we have this military grade certification. So military grade certification வந்து சும்மா தர மாட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So we are going under 26 kind of test including drop, shake, heat, humidity. ஸோ இந்த மாதிரி வந்து 26 கைண்ட் ஆஃப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த டியூரபிலிட்டி சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. திஸ் இஸ் அ US military grade certification. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் இந்த லேப்டாப்க்கு நம்ம வாங்குறோம், which means you can say the most durable laptop in the industry. And as well as in the laptop on it is a environment friendly certifications on over the like EPEAT, Energy Star, ROHS and the madri. We are not violating the environment certifications. So here is the one pager which is talk about this Tough Gaming A14. Any doubts, please you can ask me now.
Hello. Sir? Sir, can I Hello. ask you a question, please? Yes, Hello? yes, yes. Yes, you, Sir, Subhasri, it's please. me, Priya from Channel Scheme, sir. எங்க இருந்து? From Subhashri, ma'am, I'm just talking to you. சொல்லுங்க. சொல்லுங்க. சார் ஆக்சுவலி இப்போ ப்ரோ மாடல்ஸ் எல்லாம் கேக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன மாடல் நம்ம சஜஸ்ட் பண்றது? ஏன்னா அது எதுவுமே இப்போதைக்கு ஸ்டாக் இல்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க, நாட் அவைலபிள்னு. ஓகே. ப்ரோ சீரிஸ் மீன்ஸ் நீங்க கேக்குறது விவோ புக் ப்ரோவா? எஸ் சார். ஓகே. ஸோ கமிங் டு தி கிரியேட்டர் பார்ட், நம்ம வந்து கிரியேட்டருக்குன்னு நிறைய செக்மெண்ட் இருக்கு நம்ம கிட்ட. இஃப் சப்போஸ் யூ ஃபீல் தட், ஏன்னா இப்போ வந்து யூஸ்வலி கிரியேட்டர்ஸ்க்கு காம்படிஷன்ல என்ன கொடுப்பாங்கன்னா கேமிங் லேப்டாப் மட்டும் தான் கொடுக்க முடியும். கிரியேட்டர்ஸ் யார் வந்தாலுமே நீங்க வந்து கேமிங் லேப்டாப் மட்டும் தான் ஹெச்பி லெனோவோ டெல் எதாலுமே கொடுக்க முடியும். ஏசூஸ்ல மட்டும்தான் கிரியேட்டர் சீரிஸ் ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ யூ கேன் சஜஸ்ட் தட் கிரியேட்டர் சீரிஸ் மாடல்ஸ். சப்போஸ் யூ ஃபீல் தட் அந்த மாதிரி ஸ்டாக் கிடைக்கல அப்படின்னா ஈவன் திஸ் டப் கேமிங் A14 ஆல்சோ ஃபைன். பிகாஸ் திஸ் ஹேஸ் 100% SRGB இருக்கு ஃபார் கிரியேட்டர்ஸ்க்கு. 2.5K OLED, சாரி 2.5K ரெசல்யூஷன் இருக்கு. பெஸ்ட் கலர் கேமெட், பெஸ்ட் இன் ரெசல்யூஷன், பெஸ்ட் இன் ஸ்பீட், பெஸ்ட் கான்ஃபிகரேஷன் இன்சைட் அண்ட் ஈஸி டு கேரி எனிவேர். தென் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கு. யூ கேன் சஜஸ்ட் திஸ் லேப்டாப் வித்தவுட் அஸ். ஓகே ஓகே, தேங்க் யூ சார். எஸ், வெல்கம் வெல்கம், யூ வெல்கம். எனி மோர் கொஸ்டின்ஸ்? வேற யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா about the AI part, இல்ல இந்த ப்ராசஸர், இல்ல இந்த லேப்டாப், எனிதிங் இட் கேன் பி. Okay, I don't think there is no more questions. So let's wind up. Subhasri, it's over to you. Yes sir. Yeah, that's it from my side for today's session. So we can wind up. Okay sir, okay. Thank you all for joining here. Thank you sir.